உலகமெங்கும் உள்ள தமிழர்களே, கேடகம் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நான் உங்கள் ஊடகவியாளர் பிரவீன்ராஜ். இன்றைய தினம் முக்கியமான செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரபாகரன் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் அந்த தமிழ் தேசியத்தை நம்பி வரக்கூடிய தமிழ் மக்களை, தமிழ் உணர்வாளர்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த சீமானின் மிகப்பெரிய போலியான அவருடைய குணத்தை அவருடன் தமிழீழத்திற்கு சென்று வந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் இப்போ வெளிப்படையாக அந்த விவரங்களை உடைச்சி விட்டிருக்காருன்றதை கவனிக்கலாம். குறிப்பாக சீமான் பல காலமாக தொடர்ந்து இந்த மக்களிடையே நிறைய பொய்களை தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்ததை தொடர்ந்து நம்ம பார்த்துருப்போம். அதாவது குறிப்பாக இதில் சொன்னால் இந்த ஆமைக்கறி விவகாரம் மிகப்பெரிய அளவில் சீமான் பேசியது நிறைய அந்த தமிழ் தேசியவாதிகளிடையே நிறைய கேள்விகளை அவர்களுக்குள்ளே எழுப்பியதை கவனிக்கலாம். ஏன்னா ஆமைக்கறி ஒன்று விடுதலை புலிகள் சாப்பிடுவார்களா, உண்மையிலே ஆமைக்கறி அந்த இடத்துல சமைக்கப்பட்டதா, இப்படி நிறைய விவாதங்கள் தொடர்ந்து இருந்து வந்தது. ஆனால் ஆமைக்கறி சமைத்தது உண்மைதான் என்று சந்தோஷ் ஒளிப்பதிவாளர் இப்போ தெரிவிச்சிருக்காரு. ஆனால் அந்த ஆமைக்கறி சமைத்து சந்தோஷ் அவர்களுடன் சென்ற அந்த படக்குழுவினருக்கு பரிமாறப்பட்டதை தவிர சீமான் அந்த நேரத்தில் அந்த இடத்துல வரவே இல்லை அப்படின்ற ஒரு உண்மையை இப்போது ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் வெளிப்படுத்தியிருக்காரு. சீமானுக்கு விடுதலை புலிக்கும் ஆரம்ப கட்டத்திலிருந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் தன்னை சம்மந்தப்படுத்தி கொண்டார் என்பதை வெளிப்படுத்தியிருக்காரு. குறிப்பாக ஆமைக்கறி சாப்பிட்டேன், அதாவது இட்லியும் கறியும் ஆமைக்கறி இதெல்லாம் சமைத்து கொடுக்கும்போது ஒருவர் பின்னாடி நின்று கொண்டு எழுதி கொண்டே இருப்பார், நான் என்ன சாப்பிடுகிறேன் என்று. அதை தன்னுடைய தலைவனுக்கு நீ சாப்பிடுவதை கூட என்ன சாப்பிடுகிறாய் என்பதை கூட எழுதி அவருக்கு தெரியப்படுத்துவார்கள் விடுதலை புலிகள். மிக பெரிய பொய்யை கட்டவிழ்த்து விட்டு இந்த மக்களை நம்ப செய்து இந்த மக்களிடையே அந்த தமிழ் தேசிய உணர்வாளர்களிடையே மிகப்பெரிய அளவில் பொய்யான ஒரு கதைகளை, கட்டுக்கதைகளை சீமான் தொடர்ந்து கூறி வந்ததை கவனிச்சிருப்போம். அந்த வகையில் இப்போ அந்த கதை எல்லாமே பொய். ஏன்னா இதில் ஆமைக்கறி என்பது சீமானுக்கு பரிமாறப்படவே இல்லை. இதில் இன்னொரு மிகப்பெரிய காமெடி என்னென்னா, ஆமையுடைய ஓடு இருக்கு பாருங்க, அந்த ஓடில் உள்ள ஒருத்தர் உக்காந்துக்கிட்டு பரிசல் மாதிரி கடலை அப்படியே பரிசல் ஓட்டி கொண்டு போய் மீன் பிடிச்சி கொண்டு இருந்தார். என்ன மாதிரியான பொய்கள் இந்த மக்கள் அப்படியே நம்பக்கூடிய வகையில் சீமான் அடுக்கடுக்கான பொய்களை அந்த எதுவுமே தெரியாத அந்த தமிழ் தேசியத்தை, அந்த தமிழ் உணர்வாளர்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார் என்பதை இப்போது வெளிச்சமாக இது நம்பி தான் ஆகணுன்ற வகையில் போயிருக்கேன்னா, சீமானுடன் பல படக்குழுவினர் சென்றார்கள் சொல்லி அந்த அங்கே தமிழீழத்தை, அந்த ஈழ போரை வெளிப்படுத்தும் விதமாக, அந்த போரின் உச்சத்தை அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக, விடுதலை புலிகளுடைய அந்த போராட்ட குணங்களை வெளிப்படுத்தும் விதமாக தான் அங்கே ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு படமாக எடுக்கப்பட இருந்தது. அதற்காக தமிழ்நாட்டிலிருந்து பல திரை கலைஞர்கள் சென்றிருந்தார்கள். அதில் குறிப்பாக மணிவண்ணன் அவர்கள், பாரதி ராஜா அவர்கள் என்று பிற முக்கிய இயக்குநர்கள் பலர் சென்றிருந்தாங்க. இதில் குறிப்பாக அந்த டாக்குமெண்ட்ரி, அந்த படத்தை ஒளிப்பதிவு செய்வதற்கே ஒருவர் சென்றிருந்தார். அவர்தான் சந்தோஷ் ஒளிப்பதிவாளர். அவர் தான் இப்போது மிகப்பெரிய அளவில் சீமானுடைய அந்த போலித்தனத்தை இப்பொழுது வெளிப்படுத்தி வருகிறத கவனிக்கலாம். அதாவது தொடர்ந்து ஏன் இது மாதிரியான பொய் குற்றச்சாட்டுகளை மக்களிடையே தொடர்ந்து சீமான் பரப்பி வருகிறார் அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் முன் வச்சிருக்காரு. அதற்கு என்ன காரணம் என்பதையும் அவரே சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, சீமானை பொறுத்த வரையில் மற்றவர்கள், அதாவது அவருடன் சென்றவர்கள் எனக்கு விடுதலை புலிகள் இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தாங்க, விடுதலை புலிகள் இந்த மாதிரி எங்களை பாதுகாத்துக்கங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்தையும் விடுதலை புலிகள் அவர்களுடன் இருந்த அந்த ஒவ்வொரு நகர்வுகளையும், அவர்கள் பெற்ற அனுபவங்களையும் அங்கே சென்று அந்த திரைக்கலைஞர்கள் ஒவ்வொருவரும் சீமானுடைய நண்பர்கள் என்று சொல்லலாம், அவர்கள் வெளிப்படுத்தும் போது அந்த கதைகள் எல்லாத்தையும் சீமான் கேட்டுக்கொண்டு அந்த கதைகளை சீமான் தனக்குரியதாக மாற்றிக்கொண்டு கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக இந்த தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு மிகப்பெரிய உண்மை தகவலை அந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் வெளிப்படுத்தியிருக்காரு.
ஏன் இவ்வளோ நாட்கள் இந்த விவகாரத்தை வெளிப்படுத்தலை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அந்த செய்தியாளர் வந்து கேள்வி கேட்டபோது, அதற்கு ஒரு காலம் நேரம் வரும்போது நம்ம அதை தெளிவுபடுத்தணுன்றதை அவர் நினைச்சிருக்காரு. அதுக்கான நேரம் இப்போ வந்ததுனால அதை வந்து இவர் சொல்லி கொண்டிருக்காருன்னு பார்க்கலாம். குறிப்பாக இன்றைய நிலையில் வந்து மிகப்பெரிய அளவில் பிரபாகரன் அவர்கள் தேசிய தலைவராக போற்றப்படக்கூடியவர், குறிப்பாக ஈழ விடுதலைக்காக மிகப்பெரிய அளவில் தலைமை தாங்கி அந்த மக்களுக்காக ஒரு பெரிய அரணாக வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட தலைவன், தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த பெயரை கெடுக்கும் விதமாக இப்போது சீமான் வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வந்து மிகப்பெரிய அளவில் கண்டிக்கத்தக்கதாக இருக்கின்றதையும் சந்தோஷ்க்கு வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த நகர்வுகள் அவருக்கு மன வருத்தத்தை மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தியிருக்கிறத கவனிக்கலாம். ஏன்னா தொடர்ந்து பெரியாரா பிரபாகரன் அவர்களுடைய துப்பாக்கியா, பெரியாரின் தடியா பிரபாகரன் அவர்களுடைய துப்பாக்கியா, இப்படி ஒரு பிரிவினையை வந்து உருவாக்கிட்டார். இப்படி ஒரு பிரிவினை நான் பிரபாகரன் அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் எந்த விதத்திலும் வந்து அவர்களுக்கு நடுவில் எந்த ஒரு பிரச்சனையும் இதுவரை இருந்ததில்லை. இவர்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடும் தொடர்ந்து இருந்ததில்லை என்பது தான் பெரியாரிஸ்டுகளும் அதான் சொல்கிறாங்க, தமிழ் தேசியவாதிகளும் அதை தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அதை தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் இப்பொழுது இந்த மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சீமான் வந்து தொடர்ந்து பேசி வரக்கூடியது இந்த இடத்துல நம்ம கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா 70 வழக்குகளுக்கு மேலாக சீமான் மீது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனால் இதுவரை சீமான் மீது பெரிய அளவில் நடவடிக்கை இல்லை என்பது தொடர்ந்து கவனிக்கணும். குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றமே சீமான் பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசி கொண்டிருக்கிறார். ஏன் அவர் மீது நடவடிக்கைகள் எதுவும் வரவில்லை என்ற அளவிற்கு நீதிமன்றமே கேள்வியை எழுப்பிய நிலையிலும் இது வரைக்கும் சீமான் மீது பெரிய அளவில் நடவடிக்கை இல்லை என்பது உண்மையிலேயே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பெரியாரை உண்மையிலே மதிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல முன்வைக்க தோன்றுகிறது. ஏன்னா பெரியார் அவர்களுடைய சமூக நீதியை பேசுகிறோம், பெரியார் அவர்கள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய கொள்கை தலைவர் என்று பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் இன்றைய தினம் வந்து ஆட்சியில் இருக்கிறார்கள். அப்படி ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கிறது. அப்படி காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஏன் இதுவரை வந்து சீமான் மீது ஒரு பெரிய நடவடிக்கைகள் இல்லை என்பது தான் தொடர்ந்து கவனிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா பல கட்டமாக பெரியாரிஸ்டுகள் வந்து நிறைய பேர் போராட்டங்களை வந்து தொடர்ந்து நடத்தி வராங்க. பெரியார் திராவிட கழகத்தினர் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து மே 17 இயக்கத்தை சார்ந்தவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இப்படி பெரியாருக்கு சொந்தமான அனைவரும் பெரியார் என்றாலே இந்த பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணிலே பெரியாருக்கு ஆதரவாக இந்த மக்கள் பலர் குரல் கொடுத்து வராங்க. போராட்டங்களை நடத்துவதற்கும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கும் சீமான் வீடை முற்றுகையிடுவதற்கும் மட்டுமல்ல, பலர் வந்து அவர்களுடைய அந்த மக்களை வந்து அவர்களுடைய உணர்வுகளை பெரியாருக்கு ஆதரவான அந்த உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தி வராங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த மக்களிடையே ஒரு பெரிய பிரிவினையும் ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் சீமான் பேசி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் ஏன் இதுவரை அவர் மீது ஒரு சரியான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் பாயவில்லை என்பது மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து எழுப்புகிறது. நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த திமுகவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து இந்த இடத்துல முன்வைக்க தோன்கிறது. ஏன்னா தொடர்ந்து சீமான் மீது பல வகையில் வந்து குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற, தினந்தோறும் சீமான் பெரியாரை குறித்து அவதூறு கருத்துக்களை பரவிக்கொண்டே இருக்கிறார். அதை வந்து ஒரு உண்மை இல்லாத கருத்துக்களும் நிரூபிக்க முடியாத கருத்துக்களாகத்தான் சீமான் வந்து பொதுவெளியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசி வருகிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கைகளும் பாயவில்லை என்பது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இந்த இடத்துல பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குன்னு சென்னை உயர்நீதிமன்றமே வந்து இங்கே கருத்து தெரிவிச்சிருக்கிற நிலையில் ஏன் சீமான் மீது நடவடிக்கை இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி தான் தொடர்ந்து வைக்க தோணுது. அதே நேரத்தில் சீமான் வந்து இடைத்தேர்தல், இந்த ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரை பெரியார் மண் ஈரோடில் பிறந்தவர் தான் பெரியார். அதாவது ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஈவிகேசி இளங்கவன் அவருடைய மறைவுக்கு பிறகு அங்கே நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது. நாம் தமிழர் கட்சி சார்பாக அந்த ஈரோட்டு மக்களிடையே வந்து அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அந்த இடத்துல மக்களால் துரத்தப்பட்டிருக்காங்க நாம் தமிழர். இதுவே வந்து மிகப்பெரிய அளவில் சீமானுக்கு மிகப்பெரிய செருப்படியாக தான் இந்த இடத்துல பார்க்க தோணுது. ஏன்னா ஒரு வயதான ஒரு அம்மா வந்து
நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் இருக்கிறீங்க. நாங்கள் தன்மானம் உள்ளவர்கள், நீங்கள் சென்று விடுங்கள் என்று அங்கே இருக்கக்கூடியவர் ஒரு பெரியவர் வந்து சொல்கிறார். அந்த வயதான அந்த அம்மாவும் அந்த பெரியவரும் வந்து நாங்கள் தன்மானம் உள்ளவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால், இந்த இடத்துல நீங்கள் பெரியார் அவர்களுடைய சுயமரியாதையை தான் தொடர்ந்து கவனிக்கக்கூடியதாக இருக்குது. பெரியாருடைய அந்த சுயமரியாதை அந்த ஈரோடு மக்களிடையே வந்து நிறைந்திருக்கக்கூடியதை தொடர்ந்து கவனிக்கலாம். தொடர்ந்து இந்த ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் நாம் தமிழர் கட்சி படுதோல்வி அடையும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எந்த இடைத்தேர்தலாக இருந்தாலும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அதனாலே பல கட்சிகள் வந்து கோடிகளை கொட்டுவதில்லை, அவர்கள் வந்து செலவுகளை செய்வதில்லை. ஏன்னா அந்த இடத்துல அவர்களுக்கு இடைத்தேர்தல் மீது மிகப்பெரிய அந்த நம்பிக்கை வந்து இழந்து போயிருக்கிற காரணத்தினாலே இந்த தேர்தல் புறக்கணிப்பை வந்து அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் என்ற செய்திகள் தான் வெளியாக இருக்கு. அப்படி அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி சீமான் மிகப்பெரிய அளவில் பொய் பிரச்சாரங்களை தமிழீழ மக்களுக்கு எதிராக செய்து வருகிறார் என்பதை கவனிக்கலாம். பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, சீமான் வந்து ராமைக்கறி சாப்பிட்டேன், இட்லி கறி சாப்பிட்டேன் என்று பொய் கதைகளை கட்டவிழ்த்து விடி கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த இடத்துல அங்கே விடுதலை புலிகளிடையே ஆமைக்கறி சாப்பிடும் இந்த பழக்கங்கள் இல்லை என்று அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதே நேரத்தில் பிரபாகரன் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தேசிய தலைவராக இந்த மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய தமிழீழ தலைவராக பார்க்கக்கூடியவர். அப்படிப்பட்ட தலைவரை வந்து ஒரு சுய ஒழுக்கம் இல்லாத ஒரு மனிதர் வந்து அவருடைய பெயரை சொல்லி தமிழ்நாட்டில் கட்சியை துவங்கி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பது எப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் இருக்குது என்பதை குறித்து தெரிவித்து அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அந்த குடும்பமும் மிகப்பெரிய அளவில் வருத்தத்தில் இருக்க மாதிரி, அதாவது பிரபாகரன் அவர்களுடைய இரத்த உருவான கார்த்திக் மனோகரன் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் வந்து இந்த வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து பத்திரிகையாளர்கள் வந்து சீமானிடம் வந்து கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் அண்ணன் மகன் வந்து உங்களை வந்து இப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு சுய ஒழுக்கம் இல்லை. இதில் குறிப்பாக அவர் வந்து மனோகரன் குறிப்பிட்டது என்னென்னா, கார்த்திக் மனோகரன் குறிப்பிட்டது என்னென்னா, சீமான் மீது ஏற்கனவே விஜயலட்சுமின்ற ஒரு நடிகை வந்து குற்றச்சாட்டுகளை வந்து வச்சுருக்காங்க. அந்த நடிகைக்கு இதுவரை அந்த ஒரு நியாயமும் கிடைக்கல. அப்போ சுய ஒழுக்கம் இல்லாத ஒருவர் வந்து இந்த மக்களிடையே மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையை ஏற்படுத்தி தமிழீழத்தின் பெயரில் அந்த தமிழீழ மக்களுடைய அந்த பிம்பத்தின் பெயரில் பிரபாகரன் அவர்களுடைய புகழின் பெயரில் இங்கே வந்து தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாருன்னா இவர் மிகப்பெரிய ஆபத்தானவர் என்பதை தான் அந்த கார்த்திக் மனோகரன் வந்து தெரிவிச்சிருக்கிறத கவனிக்கலாம். அப்படி இருக்கும்போது சுய ஒழுக்கம் இல்லாதவருக்கு இப்படி ஒரு கட்டமைப்புக்கு சீமான் ஆபத்தானவர் என்பதை தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து வந்து சீமானை பொறுத்து இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் அண்ணன் மகன் வந்து உங்களை வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் வந்து இப்படி உங்களை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, இதுக்கு எப்படி அவன் ஒரு பிக்காளி பையன் மகன்னு சொல்லிட்டு போகிறாப்புல. யார்? சீமான். அவன் ஒரு பிக்காளி பையன் மகன்னு சொல்லி யார் சொல்கிறா? சீமான் வந்து பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன், பிரபாகரன் அவர்களுடைய சொந்த இரத்த உறவான அவருடைய அண்ணன் மகனை பிக்காளி பையன் என்று சீமான் சொல்கிறானா, நாளைய தினம் இப்பொழுது பெரியாரை எப்படி எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார், பெரியாருடைய புகழை வைத்து கட்சியை துவங்கி இந்த மக்களிடையே வந்து ஒரு பெரிய அளவில் பிரச்சாரங்களை செய்து அதுக்கப்புறம் பெரியாரையே எதிர்த்து எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறார், அதே போல் பிரபாகரன் அவர்களுடைய பெயரை வைத்தும் கட்சியை துவங்கி நாளைய தினம் பிரபாகரன் அவர்களையே எதிர்க்கக்கூடிய நிலையில் பிரபாகரன் அவர்களையும் கேவலமாக பேசக்கூடிய வகையில் தான் இந்த சீமான் வந்து இருக்கிறத கவனிக்கலாம். குறிப்பாக சீமானுடைய இந்த போக்கு வந்து தமிழ் தேசியமே கிடையாது என்பது தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பலர் வந்து தெரிவிக்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட தமிழ் தேசிய கருத்துக்களை வந்து மிகப்பெரிய அளவில் வெறுத்தவர்கள், இப்போ சீமானு இந்த பொய் கருத்துக்களை வெறுத்தவர்கள் வந்து 3000 பேருக்கு மேலாக அந்த கட்சியிலேருந்து விலகி திமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க. அவங்க போகிறதுக்கு வேறு இடம் கிடைக்கல போல இருக்குது, நேராக போய் திமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க. குறிப்பாக இதில் வந்து நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, தொடர்ந்து இந்த இடத்துல வந்து பாஜகவும் சீமானுக்கு ஆதரவு தெரிவித்து வர்றதை ஒரு பக்கத்தில் கவனிக்கலாம்.
அண்ணாமலையும் ஆதரவு தெரிவித்து வருகிறார், சீமானும் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறது. இதில் குறிப்பாக பாண்டே அவர்கள் பிரசாந்த் கிஷோர் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை நீங்கள் நம்புறீங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர்களை நம்புறீங்க, இங்கே ஒரு அறிவார்ந்த அறிவாளி இருக்கிறான் பாண்டே, அவரை நீங்கள் நம்பலாம் அப்படின்ற வகையில் சீமான் அவரை இப்போ முன்னிலைப்படுத்தி இந்த பேசக்கூடிய இதெல்லாம் ஒரே பெல்ட்டாக பார்க்கப்படுகிறது. சீமானும் பாண்டேவும் அண்ணாமலையும் மிகப்பெரிய இந்த ஒரு பெல்ட் திமுகவும் இதில் இணைந்திருக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஏன்னா பெரியாருக்கு எதிரான ஒரு குரல் எப்பொழுது வெளியே வருகிறது என்பதை நம்ம குறித்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் விவகாரம் இப்பொழுது பெரிய அளவில் பேசப்படாததுக்கு முக்கிய காரணங்கள் இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஏன்னா அந்த அண்ணா பல்கலை விவகாரம் மிகப்பெரிய அளவில் பூதாகாரமாக மாறி பல கட்சிகள், எதிர்கட்சிகள் முதற்கொண்டு மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுத்து அந்த பல்கலைக்கழகத்தில் பாலியல் ரீதியாக துன்படுத்தப்பட்ட அந்த பெண்ணிற்கு ஆதரவாக பல போராட்டங்களை முன்னெடுத்து வந்தார்கள் கவனிக்கலாம். அந்த நேரத்தில் தான் ஒரு செய்தி பரவுது. அது என்ன செய்தின்னா, பெரியார் அவர்களை குறித்து சீமான் பேசி அந்த அவதூறு கருத்து, பெரியார் அவர்கள் அசிங்கமான ஒரு கருத்தை பேசி விட்டார்ன்ற மாதிரி, அதை நம்ம வாயில் சொல்ல விரும்பல, ஒரு அசிங்கமான கருத்தை பேசி விட்டார்ன்ற மாதிரி ஒரு கருத்தை பத்திரிகையாளர் சந்திப்பில் பொது வெளியில் சீமான் பேசி அந்த விவகாரத்தை திசை திருப்பக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்க தோணுது. ஏன்னா பெரியார் அவர்களுடைய இந்த விவகாரத்தை குறித்து சீமான் பேசிய பிறகு அண்ணா பல்கலைக்கழக இந்த பாலியல் விவகாரம் மிகப்பெரிய அளவில் பேசப்படாமல் அதோடைய அந்த வீரியம் குறைந்து போனதை இந்த இடத்துல கவனிக்கலாம். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக பாஜகவும் திமுகவும் நாம் தமிழரும் இப்பொழுது ஒரே அணியில் திரளுகிறார்களா என்பதை சந்தேகிக்க தோன்கிறது. இவ்வளோ நேரம் நம்மளுடைய காணொலியை பார்த்த அனைவருக்கும் மிக மிக நன்றிகளை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பலர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் செய்யும்போது ஆல் பட்டனை நீங்கள் கிளிக் செய்தீங்கன்னா அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் நேரடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும். அதை நீங்கள் பார்த்து விட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் லைக் தெரிவிக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு உற்சாகத்தையும் மனமகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். நிச்சயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வீங்க என்று நம்புகிறோம், ஆதரவு கொடுப்பீர்கள் என்று நம்புகிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.